பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எனக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. இதனை ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. இதனை ஜீவ அப்பம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும், என்னுடைய சரீரத்தை நீங்கள் புசிக்க வேணும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் என்று சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேணும். என்னுடைய சரீரம் உங்களுக்காக உடைக்க கொடுக்கப்படும். என்னுடைய சரீரத்தில் இருந்து இரத்தம் உங்களுக்காக சிந்தப்படும். இதன் மூலமே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ இதனை நீங்கள் செய்ய வேணும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஜீவ அப்பத்தை, நான் தான் அந்த ஜீவ அப்பம், அந்த அப்பத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு மிக முக்கியம், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ரோமர் 6:1 ரோமர் 6:2 மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை பாவச் செயல்கள் அல்ல, பாவச் செயல்கள் அல்ல, அந்த பாவமே மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை. ஏனென்றால் அந்த பாவமே மனுஷனை பாவச் செயல்களை செய்ய சொல்லி தூண்டுகிறது தவிர பாவச் செயல்கள் அல்ல பிரச்சனை, அந்த பாவம்தான் மனுஷ குலத்தின் பிரச்சனை என்று தெளிவாக ரோமர் 6:1 ரோமர் 6:2 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலர் மூலமாக இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனை நாங்கள் மறுபடியும் பார்ப்போம். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே, கூடாதே. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் திருத்தி சரியான முறையில் இருக்க வேண்டிய மாதிரி, கிரேக்க மூல பாஷையில் இருக்கிற அதே மாதிரியே நான் இப்பொழுது உங்களுக்கு அதை திருத்தி அமைச்சு சொல்ல போகிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ இதில் முக்கியமாக நம்ம அது என்றால் ஒரு வித்தியாசமாக அந்த பாவம் அந்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாவம் அந்த கிருபை என்றதை பற்றி கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். அந்த பாவம்தான் மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை என்றதை மனுஷன் அறிந்திருக்க வேணும். துரதிர்ஷ்டவசமாக அந்த என்ற சொல்ல வேதத்தில் சொல்லப்படாதபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த பாவம் என்ற சொல்ல பாவச் செயல்கள் என்று அவர்கள் எடுத்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அறியாமல், அதற்கு தேவன் கொடுத்த பரிகாரம் என்ன என்பதை அறியாமல் தங்களை நிர்பந்தமான வாழ்க்கைக்குள்ள அவர்கள்
தங்களை தாங்களே அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காய் உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார். அவரே போதகத்தை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு ரோமர் 6:1 நான் தெரிந்த தலையங்கம், அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த தலையங்கம் பாவ சுபாவம். அப்போ அந்த பாவம் என்று சொல்லும் பொழுது பாவ சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஆதாமின் சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஜென்ம சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, கேடான சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த பாவம் என்பதற்கு பொருள் பாவ சுபாவம். அந்த பாவ சுபாவத்தையே நான் தலையங்கமாக தெரிந்திருக்கிறேன். அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு குறிப்பாக இது ஒரு நீடிய பிரசங்கம் இதில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அந்த பாவம் என்பது மனுஷன் அறிய வேணும். மனுஷன் அந்த பாவத்தினுடைய தாற்பயத்தையும் அந்த பாவத்தின் முக்கியத்துவத்தையும் அவன் அறிந்து, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுக்கு கர்த்தருடைய தீர்வு என்ன, அந்த தீர்வை அவன் பின்பற்ற வேணும். ஆனபடியால் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பவுல் அப்போஸ்தலருடைய நிர்பந்தமான வாழ்க்கைக்கு காரணம் அவர் தேவனால தெரிவு செய்யப்பட்டிருந்தும் அவர் மகா பெரிய, அதாவது வேதத்திலே அவருக்கு கொடுத்த சலுகைகள் மாதிரி வேறு ஒருவருக்கும் அந்த எந்த சலுகைகளும் கிடைக்கவில்லை. அவர் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அவர் தனக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் நமக்கு தன்னுடைய 14 நிருபங்களிலும் ஏதோ ஒவ்வொரு வழியாக அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும், குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகள் அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற நிருபங்களில் ஏதோ ஒரு வழியில் அதை அவர் நிச்சயமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவ்வளவு வசதி அவருக்கு கிடைத்திருந்தும் அவரால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்கும் வெளிப்பாட்டை அந்த நேரம் அவர் பெறவில்லை. அப்போ ரோமர் 7:24 அவருடைய வாயினால் கொடுக்கப்பட்ட அறிக்கை தெளிவாக சொல்லுகிறது, அவர் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழவில்லை என்பதை ரோமர் 7:24 உறுதிப்படுத்துகிறது. அப்போ 7:24க்கு பிறகுதான் அவருக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்முடைய அநேகமான போதகர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட போதகர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற அநேகமான போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தாங்கள் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இவன் கிறிஸ்துவை நேரடியாக தரிசனத்தில் கண்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால்
ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாட்டை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை பொறாவிட்டால் ஒரு பொழுதும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களால் வாழ முடியாது. அப்போ இந்த நிலைமையிலே அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அநேகமான போதகர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த வேதனையை அவர்களும் அனுபவித்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் அதை துரதிர்ஷ்டவசமாக அறியாதிருக்கிறார்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலர் அதனை அறிந்து அதனை அடையாளம் கண்டு தனக்கு ஏற்பட்ட வேதனை என்ன, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அநேகமான போதகர்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலர் போல அவர்களும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். பல மகிமைகள், தேவனுடைய மகிமைகளை, சலுகைகளை அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளினால அவர்கள் முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தும் தாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோமோ என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ இதன் நிமித்தம் என்ன நடக்கிறது? உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் பிசாசுகளின் மேலும் வெற்றியை அவர்களால் பெற முடியாது. முதலாவது பிரச்சனை என்ன என்று தெரியாவிட்டால் அவர்கள் எப்படி அதனை அறிவார்கள் என்பதை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும். அப்போ மிகுந்த வேதனை என்ன என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள், அநேகமான போதகர்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு கிடைத்த இந்த பாரிய வெளிப்பாட்டை, இந்த மிக உன்னதமான சத்தியத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதன் நிமித்தமே மாம்சத்தின் கிரியைகளினால் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தும் தங்களுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஈவன் போதகர்கள், பிரபலமான போதகர்களே இதனை அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்தவம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்காமல் தவிக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். அப்படியாயிருந்தால் இந்த பாவத்துக்கு என்ன பதிலை கொடுக்கலாம் என்றதை பற்றி நாங்கள் கவனமாக பார்த்து கொள்வோம். என்ன பதில் கொடுக்க வேண்டும்? நாம் கொடுக்கும் பதில் என்ன? அப்போ முதலாவதாக நாம் அறிய வேண்டியது, பவுல் அப்போஸ்தலர் கிருபையை பற்றியும் நியாய பிரமாணத்தை பற்றியும் உபதேசிக்கும் பொழுது அவர் ரோமர் 5:20 ஒரு முக்கியமான ஒரு வேத வாக்கியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலர் கிருபையை பற்றியும் நியாய பிரமாணத்தை பற்றியும் உபதேசிக்கும் பொழுது ரோமர் 5:20 ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை, ஒரு அறிக்கையை அவர் மேற்கொண்டிருந்தார். அந்த வசனம் என்ன என்று சொன்னால், மேலும் மீறுதல் பெருகும் படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொன்னார். அப்ப அவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு மனுஷனிடத்துல பாவம் பெருகும் பொழுது அந்த விசுவாசிக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியில பாவம் பெருகும் பொழுது, ஏன் பாவம் பெருகுது? அவன் நியாய பிரமாணத்தை செய்ய விருப்பம் உள்ளவனாயிருந்தால் அவனில்
நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்தும். மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு போகக்கூடாது, மனிதன் கிருபைக்கே போக வேணும் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ மனுஷனோ ஒரு விசுவாசியோ நியாயப்பிரமாணத்தை அவன் கை கொள்ளும் பொழுது பாவம் அவனில் பெருகும் என்று சொல்லி ரோமர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பாவம் பெருகின இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் சொல்லி இருக்கிறது என்னவென்றால், நியாயப்பிரமாணம் இருந்தால் பாவம் பெருகும். பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? கேள்வி என்ன மாதிரி என்று சொன்னால், எப்பொழுது அவன் எப்பொழுது அவனுக்கு கிருபை பெறுகிறது? திருப்பி இதை இன்னொருக்கா சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் துரதிர்ஷ்டவசமாக தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டு பல்வேறு விதமான அர்த்தங்களை கொண்டவர்களாக அநேகர்கள் இருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், பாவம் பெருகும் பொழுதும் ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி நியாய பிரமாணத்தை செய்து அதன் நிமித்தம் அவனுக்குள்ள பாவம் பெருகும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னார். அப்போ எப்பொழுது கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொன்னால், அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொன்ன இந்த அறிக்கை, இந்த வசனம், இது ஒரு பொய்யான உபதேசம் என்று சொல்லி அந்த நேரத்தில் இருந்த அநேகமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் குறை கண்டார்கள். அவர் பொய்யான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார். அப்போ அவர்களுடைய அனுமானம் என்னவென்றால், பாவத்தை செய்தால் கிருபை அதிகமாய் பெருகுமாய் இருந்தால் அப்போ நாம் இன்னும் அதிகமாக பாவத்தை செய்கிறது நல்லதல்லவோ, அதிகமாக பாவத்தை நாம் செய்வோமா இருந்தால் கிருபை நமக்கு அதிகமாக பெருகும் அல்லவோ. இந்த மாதிரி அல்லவோ பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அபானபடியால் பாவம் செய்வதை பற்றி நாங்கள் அவ்வளவாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கிருபை அதனை பார்த்து கொள்ளும், கிருபை இன்னும் அதிகமாக கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலரில் அவர்கள் குறை கண்டார்கள். அவர் பொய்யான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார். அது எப்படி என்று சொன்னால், பாவம் செய்தால் கிருபை பெருகும் என்று சொல்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் கேலி பண்ணி அவரை அநேகமான கிறிஸ்தவர்கள் அவரை கேலி பண்ணினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் ரோமர் 6:1-2 அந்த கேலிக்கு அவர் மறுமொழி கொடுக்கிறார். 5:20 அவர் சொன்ன வேத வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தைக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் அதை கேலி செய்ததை நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கேலிக்கு அவர் பதில ரோமர் 6:1-2 தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும் படிக்கு அந்த பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லியிருந்தார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவர் கேட்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, பாவத்துக்கு நீங்கள் மரித்து போனீர்களா இருந்தால் எப்படி நீங்கள் பாவத்தில் நீங்கள் விருப்பம் அடைவீர்கள் என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை இங்கே அவர் கேட்டிருக்கிறார். திருப்பி இன்னொரு சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் கலாத்தியர் 5:20
கலாத்தியர் இல்லை, ரோமர் 5:20. ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்ன அந்த வார்த்தை தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டு அநேகமான கிறிஸ்தவர்கள் அப்ப பாவத்தை நாங்கள் செய்யலாம் ஏனென்று சொன்னால் கிருபை பெருகும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறாரே, அப்ப பாவத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலர் பொய்யான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார் என்று அவரை குற்றம் சாட்டினார்கள், அவரை கேலி பண்ணினார்கள். அவர்களுடைய கேலிக்கு பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6:1-2 தெளிவாக பதில் கொடுத்திருக்கிறார். அப்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும் படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லி அவர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இது மிகுந்த அர்த்தமுள்ள ஒரு விஷயம். இந்த ரோமர் 6:2 அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்ற அந்த கேள்வி ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இப்பொழுது நாங்கள் தற்போதைய கிறிஸ்தவர்களை பற்றியும் அந்த பாவத்தை பற்றியும் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்ப்போம். அப்ப அந்த பாவத்தினுடைய நாசகார வல்லமையை ஒரு கிறிஸ்தவன் அறிய வேண்டுமானால் அந்த பாவம் எவ்வளவு பொல்லாதது, அதனுடைய நாசகார வல்லமையை ஒரு கிறிஸ்தவன் அறிய வேண்டுமானால் அவன் கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அந்த பாவத்தை தோற்கடிப்பதற்காக தேவாதி தேவனே மனுஷனாக வந்து நிர்வாணமாக சிலுவையில் தொங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த பாவத்தினுடைய கொடுமை, அந்த பாவத்தினுடைய நாசகார வல்லமை எப்படிப்பட்டது என்பதை எந்த மனுஷனும் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதே என்னுடைய அனுமானம். கவனமாக திருப்பி நான் இன்னொருக்கா சொல்ல இருக்கிறேன். அந்த பாவத்தினுடைய பிரச்சனை என்ன என்று ஒரு மனுஷன் கேட்பானாயிருந்தால் அதனுடைய நாசகார வல்லமையை, அதனுடைய மகா மோசமான தாக்குதல்களை, ஒரு மனுஷ குலத்துக்கு அந்த பாவம் ஏற்படுத்துகிற வேதனையை ஒரு மனுஷன் அறிய வேணுமா இருந்தால் அவன் என்ன செய்ய வேணும்? கல்வாரி சிலுவையை நோக்கி அவன் பார்க்க வேணும். அப்போ கல்வாரி சிலுவையில் தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்து இந்த மனுஷனுடைய பாவத்தில், அந்த பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் சிலுவைக்கு போய் தன்னை பலியாக கொடுத்து நிர்வாணமாக நின்று இரத்தம் சிந்தி மரணத்தை தழுவி இந்த மனுஷனை விடுதலை செய்ய வேண்டி இருந்ததானால் ஒரு மனுஷன் இந்த அந்த பாவத்தினுடைய தாற்பயம் என்ன என்பதை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். மனுஷனாலே அது முடியாமல் போனபடியினால் தேவாதி தேவன் பரலோகத்திலே இருந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் மனுஷனாக நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டு மரணத்தை அவர் தழுவுவாராக இருந்தால் இந்த பாவத்தினுடைய நாசகாரம் என்ன மாதிரி என்பதை ஒரு மனுஷன் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அப்போ மனுஷன் அந்த பாவத்தை அறிய வேண்டுமா இருந்தால் அவன் சிலுவையை நோக்கி பார்ப்பானாக, சிலுவையில் நடந்தது என்ன என்பதை நோக்கி பார்ப்பானாக. அப்பொழுது அவனுக்கு தெரியும் அந்த பாவத்தின் கொடுமை எப்படியானது என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். மனுஷனால் இயலாதபடியினால்
தேவாதி தேவன் மனுஷனாக வந்து மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷனுக்கு பதிலாக சிலுவைக்கு போய் பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மனுஷனை அந்த பாவத்திலே இருந்து விடுதலை செய்ய வேண்டி இருந்ததா இருந்தால் அந்த பாவத்தின் நாசகாரத்தை எந்த மனுஷனும் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த பாவத்தினுடைய வல்லமைய, இந்த நாசகார சக்தியின் வல்லமைய எந்த பாசையினாலும் நாங்கள் அதற்கு பொருத்தமான விளக்கம் கொடுக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். எந்த பாஷையிலும் அதற்கு பொருத்தமான விளக்கம் கொடுக்க முடியாது. இது மனுஷ வீழ்ச்சியினால் ஏற்பட்ட வேதனை. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது எப்படி ஏற்பட்டது? மனுஷ வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட பிரச்சனை, மனுஷ வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட வேதனை, மகா பயங்கரமான வேதனை. இது எந்த அளவுக்கு போய் நிற்கும் என்று சொல்லலாது. அப்போ பாவம் எப்போ நிற்கும் என்று சொல்லி ஒருவனாலும் சொல்லலாது. அப்போ நான் சொல்றது என்னன்னு சொன்னால், பாவம் எந்த அளவுக்கு போய் நிற்கும் என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது. அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும், முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். அழிவு தொடரும், அதற்கு முடிவே இல்லை. அப்போ மனுஷன் வந்து கல்வியினால முன்னேற்றம் அடைந்திருக்கிறான், தொழில்நுட்பத்தினால முன்னேற்றம் அடைந்திருக்கிறான், எவ்வளவோ முன்னேற்றத்தை மனிதன் அடைந்திருக்கிறான். ஆனால் அந்த பாவத்தின் தாக்கத்தினாலும் அந்த பாவத்தின் நாசகார வல்லமையினாலும் மிக மோசமான நிலைமையை மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை ஒரு தரம் நிராகரிக்க முடியாது. அப்போ இப்படி இருக்க அந்த பாவத்தை பற்றி, அந்த பாவம் என்று சொல்லும் பொழுது நான் பாவ செயல்களை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை. ஏராளமான பாவ செயல்கள் நடைபெறுகிறது, விதமான பாவ செயல்கள் மனுஷனால் செய்யப்படுகிறது. அப்போ என்னுடைய பாயிண்ட் என்ன மாதிரி என்றால், அந்த பாவ செயல்களை செய்வதற்கு அந்த பாவம்தான் முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த பாவம்? ஆதாமிலிருந்து முழு மனுஷர்களுக்கும் கொள்ள நோய் போல பரவி இருக்கிற அந்த பாவமே முக்கியமான காரணம் என்பதை மனுஷன் அறிய வேண்டும். அப்ப அந்த பாவம் எப்படி வந்தது? ஆதாமிலிருந்து. ஆதாமினுடைய இடையில எல்லா மனுஷர்களும் இருந்தபடியினால் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் அவனுக்குள் பாவம் உட்சென்றது. அந்த பாவம் அவனுடைய இடையில இருந்த வித்துக்கள் எல்லாவற்றையும், அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக ஆக்கிரமித்து கொண்டதன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் இந்த பூமிக்கு பிறந்து வரும் பொழுது ஆதாமுக்கு ஏற்பட்ட அதே வருத்தத்தோடு, ஆதாமுக்கு ஏற்பட்ட அதே பாவத்தோடு இந்த பூமிக்கு வருகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுஷரும் பாவத்தோடே பிறக்கிறார்கள். அப்ப இதன் தாக்கத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க எனவும், ரோமர் 5:18 ஒருவர் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ரோமர் 5:19 ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என கூறியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை, மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.